கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாபாத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அதில் 22ஆம் வசனம். லூக்கா 6:22. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இதை கேட்டுக்கொண்டுள்ள தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். பாக்கியவான்களாக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம், அதை உணர வேண்டும். நம்ம பாக்கியவான்களாக இருப்பதற்காக தேவன் அழைக்கிறார். நம்முடைய தேவனுடைய சித்தம் அதுதான், பாக்கியவான்களாக இருப்பது. அப்போ பாக்கியவான்கள்னா என்ன? எந்தலையும் குறைவுபடாமல் இருப்பது, எந்த ஒரு விஷயத்திலையும் குறைவுபடாமல் இருப்பது. அது உலக ரீதியான காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரீதியான காரியமாக இருந்தாலும் சரி, அறிவு ரீதியான காரியமாக இருந்தாலும் சரி, தேவனை அறிந்து கொள்ளும் காரியமாக இருந்தாலும் சரி, எதிலையுமே குறைவுபட்டு இருக்கிற மாட்டோம். இதில் யாரை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னா, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. என்ன கேட்டால் நம்ம எல்லாமே தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தான். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்பவர்கள் அனைவருமே தேவனுடைய ஊழியக்காரர்கள். நம்ம அனைவருமே தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை சாட்சியாக நடப்பதற்குத்தான், தேவன் நாமத்து மகிமையாக நடப்பதற்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்து ஒரு இதில் சொல்லுவாங்க, இவன் சரியாக படிக்கலைங்க, குடும்பத்துக்கு அடங்கலைவன், ஆனாலும் உன்னை போதகருக்கு படிக்க அனுப்பிட்டோம், ஒரு பாஸ்டர் படிக்க அனுப்பிட்டோம், இந்த பாஸ்டர்கிட்ட உன்னை படைச்சிட்டோம், இந்த சபையில் உன்னை படைச்சிட்டோம், நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, நீ வீட்டுக்கு அடங்கலை, அப்பா அம்மா பேசி கேட்க மாட்டேன்றா, ஒழுங்காக அவனுக்கு படிப்பு வரல, அறிவே வரல உனக்கு, நீங்கள் தான் அவனை பார்த்து நடத்திக்கிங்க அப்படின்ட்டு பாஸ்டர்கிட்ட அனுப்பி விட்ருவாங்க. நீ அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்து எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிக்க அப்படின்னு. அது சரியான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. தள்ளப்பட்டவனுக்கு கிடையாது. ஆனாலும் வேதம் என்ன சொல்லிக்கிற பாருங்க, தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அப்போ நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்பவர்கள், தேவனால் பாக்கியமானலாம் இருக்கும்படி அழைக்கப்பட்டவங்க. இது முன்னால் ஒரு 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க பாருங்க. ஜனங்கள் பகைப்பாங்க. தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது ஜனங்கள் உங்களை பகைப்பாங்க. இவெல்லாம் ஒரு ஆளா, இவன் எப்படி இருந்தான் தெரியுமா, எனக்கு உங்களோட காலங்கள் என்னன்னு தெரியுமா, சின்ன வயசுல என்னென்ன பண்ணா தெரியுமா, இந்த வயசுல என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு ஜனங்கள் உங்களை பகைப்பாங்க. உலகம் உங்களை பகைத்தால் தேவன் உங்களுடன் இருக்கிறான்னு அர்த்தம். உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களை பகைத்தால் தேவன் உங்களுடன் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்போ இதெல்லாம் பகைப்பாங்க? நீங்கள் உண்மையிலேயே வேதத்தை தூக்கி ஓட போகுது. அதான் பாருங்க, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று. அப்போ பகைப்பாங்க, உங்களை புறம்பா தள்ளி விடுவாங்க, இவெல்லாம் ஒன்றும் சரியில்லை தள்ளி விடுவாங்க. அடுத்து உங்களை நிந்திப்பார்கள். நிந்திக்கிறது என்ன? நேருக்கு திட்டுவாங்க, பின்னால் இருந்து பேசுவாங்க, உங்களுடைய நாமத்தை பொல்லாதது என்று வெளியே சொல்லுவாங்க. இவெல்லாம் சரியில்லாதவங்க, எனக்கோ பைபிளை தூக்கி தரலாம், வேதத்தை தூக்கி தரலாம், என்னமோ பாஸ்டர்னு சொல்லி தரலாம் அப்படின்னு உலகம் உங்களை பகைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, இப்போ மனுஷகுமாரன் நிமித்தமாக நீங்கள் நிற்கும் பொழுது, தேவகுமாரன் நிமித்தமாக நீங்கள் நிற்கும் பொழுது, பிதாவுக்கு ஊழியம் செய்வேன் என்று நீங்கள் முடிவெடுத்து நிற்கும் பொழுது உலகம் உங்களை பகைக்கும். இதுதான் இயற்கை, இதுதான் இயற்கை. அதாவது சவுத் போல் நார்த் போல் ரெண்டும் ஒன்றும் சேராது. இதே போல தான் நம்ம இதுதான் மேக்னெட்டில், அதான் சவுத் போல் நார்த் போல் ஒன்றும் சேரவே முடியாது. அதே மாதிரி தான் உலகத்து காரியங்களும் தேவனுடைய காரியங்களும் ஒன்றும் சேரவே சேராது. அப்போ தேவனுடைய காரியங்களுக்கு நீங்கள் நிற்கும் பொழுது உலகம் உங்களை பகைக்கும், உங்களை நிந்திக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அப்படின்னு. பாக்கியவான்களாக இருக்கும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். தேவன் உங்களை பாக்கியவான்களாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். எஸ், நீங்கள் மனுஷகுமாரன் நிமித்தமாக அவருக்கு ஊழியம் செய்வேன் என்று, அவருக்காக ஓடுவேன் என்று நீங்கள் நிற்கும் பொழுது உலகம் உங்களை பகைக்கும், உலகம் உங்களை நிந்திக்கும். எஸ், ஆனாலும் தேவன் உங்களை பாக்கியவான்கள் என்று அழைக்கிறார். இந்த அழைத்த நிலைமையிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே கர்த்தாவே உமக்கு ஊழியம் செய்வேன் என்று முடிவெடுத்திருக்க பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. உலகம் பகைத்தாலும் நீர் அவர்களை பகைக்கவில்லை ஆண்டவர். நீர் அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தள்ளப்பட்ட கல்லே, குடும்பத்தில் தள்ளப்பட்ட கல்லே, உலகத்தினால் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற வாக்கு அவர்கள் சொல்ல மாட்டோம் ஆண்டவரே. குடும்பத்தில் வேலை பார்ப்பவர்களை முதுகத்தை தெரிகிறோமாப்பா. போக்கிலும் மரத்திலும் உடனூறும் ஆண்டவரே. நல்ல சரீர நன்மை தாரும் ஆண்டவரே. வேலை பார்க்கும் ஸ்தலத்திலே நீர் அவரோடு உங்களை பாதுகாத்து கொடுப்போம், அரவணைத்து கொடுப்போம். இயேசுவின் மூலமாக கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.